ஹலோ மக்களே, பெனலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் சார். இன்றைக்கி நம்ம ரீசனிங்லேருந்து சில்லாஜிசம் டாப்பிக்கில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ 2020 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மொத்த சில்லாஜிசம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எய்தர் கண்டிஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, இல்லை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. இப்போ கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சிலாஜிசமுடைய கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்காக நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டவுன்ஸ் ஆர் வில்லேஜஸ், எல்லா டவுன்ஸும் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நோ வில்லேஜஸ் ஃபாரஸ்ட். ஸோ வில்லேஜுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் சண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் கன்க்ளூஷன் பார்க்கும்போது சொல்கிறேன். அடுத்து சம் ஃபாரஸ்ட் ஆர் ரிவர்ஸ். அப்போது இதுக்குள்ளே கொஞ்சம் ரிவர்ஸ் கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்கும். இதுதான் சம்முக்கான டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடலாம். கன்க்ளூஷன் பாருங்கள். கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகுதா இல்லையா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் ஃபாரஸ்ட் ஆர் வில்லேஜஸ். நம்ம தான் வில்லேஜும் ஃபாரஸ்ட்டும் இதுக்காக தான் சண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். வில்லேஜும் ஃபாரஸ்ட்டும் சண்டைங்கிறதுனால சம் ஃபாரஸ்ட் ஆர் வில்லேஜஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஏன்னா இது 2 பேருமே ஒத்து போகாதுங்கிறதுனால. ரெண்டாவது சம் ஃபாரஸ்ட் ஆர் நாட் வில்லேஜஸ்னாலும் வராது. ஏன்னா 2 பேருமே ஒத்து போகாது இல்லையா? அப்போ கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராதுன்னா சொல்ல முடியாது. மூணாவது கன்க்ளூஷன் சம் ரிவர்ஸ் ஆர் நாட் வில்லேஜஸ். இங்கே இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்குது? கொஞ்சம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் ரிவர்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து வில்லேஜஸ் கூட சண்டையாக இருப்பாங்க. அதனால இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். நாலாவது கன்க்ளூஷன் ஆல் வில்லேஜஸ் ஆர் டவுன்ஸ். டயக்ராம் படி எல்லா வில்லேஜஸும் டவுன்ஸ்குள்ளே போக முடியாது. அதனால இந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகாது. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஃபாலோஸ் அப்படிங்கிற நமக்கு வந்திருக்கு. பட் ஆப்ஷன் படி ஒன்லி 3 ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இங்கே கிடையாது. அதுக்காக நீங்கள் போய் நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷன்ஸில் எய்தர் கண்டிஷன்ஸ்க்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷன் வராது. அப்படின்னா நம்ம நெய்தர் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே நெய்தர்னு சொல்ல முடியாது. இப்போ நான் நெய்தர் வரும்போது தான் எய்தரே செக் பண்ண போகிறேன். அப்போ எய்தர் பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்படி பார்த்தா இங்கே ஃபாரஸ்ட் இருக்குது, வில்லேஜஸ் இருக்குது. இங்கேயும் ஃபாரஸ்ட் இருக்குது, வில்லேஜஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் வில்லேஜ், இங்கே வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட்ஸோட இடம் மாறி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்து செகண்ட் கண்டிஷன் படி 3 சப்டிவிஷன்ஸில் ஏதாவது ஒரு சப்டிவிஷன் இருந்தால் போதும். அப்படி பார்த்தா இங்கே வந்து உங்களுக்கு சம் இருக்குது, அடுத்த கன்க்ளூஷனில் சம் நாட் இருக்குது. அப்போ இந்த 3 சப்டிவிஷன்ஸில் இந்த ஒரு சப்டிவிஷன் இருக்கா? அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? எய்தர் 1 or 2 and 3 ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.